Hello friends, welcome to Academy for Government Exams. நம்ம சேனல்ல இன்னைக்கு 7th standard social பார்க்க போறோம். 7th standard last videoல 7th socialல unit 1 பார்த்தோம். Sources of medieval India. So இந்த chapterல inscriptions வரைக்கும் முடிச்சாச்சு. And இன்னைக்கு monuments வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Monuments, temples, palaces, mosques, tombs, forts, minars and minarets are called by the collective name monuments. So monuments அப்படின்ற வேர்ட் குள்ள என்னென்னலாம் கலெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. Temples, palaces, mosques, tombs, forts, அந்த minars and minarets இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல தான் வரும். ஸோ அந்த எல்லா பில்டிங்ஸும் சேர்த்து நம்ம monuments அப்படின்னு சொல்றோம். So the sultans of Delhi introduced a new type of architecture. The monuments they built had arcs, domes and minarets as the main features. The inscriptions in these monuments contain rich information which can be used to construct history. So sultans of Delhi அவங்க introduce பண்ண ஒரு new building typeல பாத்தீங்கன்னா new type of architectureல அவங்க ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச், டோம்ஸ் அண்ட் மினரேட்ஸ் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம ஹிஸ்டரிக்கு ஒரு பெரிய சோர்ஸா இருக்கு. The medieval Khajuraho monuments, Madhya Pradesh, and temples in Konark, Odisha, and Dilwara, Mount Abu, Rajasthan, constitute valuable sources to understand the religion-centered cultural evolution in the northern India. Temples in Tanjavur, Bragadishwara, Gangaikonda Cholapuram, and Dharasuram symbolize the magnificent structures the later Cholas built in Tamil Nadu. Vitala and Virupaksha temples at Hampi similarly speak of the contribution of Vijayanagara rulers 15th century. இது வந்து எந்தெந்த பிளேசஸ்ல என்னென்ன பில்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா கஜுராஹோ, ஒடிஷால கொனார்க், ராஜஸ்தான்ல தில்வாரா, ஓகே. ஸோ தாஞ்சூர்ல பிரகதீஸ்வரா டெம்பிள், கங்கைகொண்ட சோழபுரம், தாராசுரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிவல் பீரியட், மெடிவல் இந்தியா ஹிஸ்டரியில வர அதுல பில்ட் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மெடிவல் ஹிஸ்டரிய ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா விட்டலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிள்ஸ் அட் ஹம்பி, ஹம்பின்ற பிளேஸ்ல இருக்க விட்டலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிள்ஸ் வந்து விஜயநகர ரூலர்ஸால கட்டப்பட்டது. அந்த பீரியட் பாத்தீங்கன்னா 15th century. 15th centuryல ஹம்பில விஜயநகர ரூலர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா விட்டலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிள்ஸ். குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத்கி மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித், Fatehpur Sikri Dargah, all in and around Delhi. So இந்த places எல்லாமே டெல்லியிலயும் டெல்லியை சுத்தியும் இருக்க மஸ்ஜித், மாஸ்க். அண்ட் சார்மினார், சார்மினார் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாஸ்க் பிலாங் டு த மெடிவல் டைம்ஸ். மெடிவல் டைம்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாஸ்க் இது எல்லாமே. The forts of historical importance. So forts என்னென்ன? So இது வரைக்கும் வந்து some buildings பார்த்தோம், temples பார்த்தோம், மஸ்ஜித் பார்த்தோம், இப்போ forts பார்க்கிறோம். Forts வந்து the forts of historical importance are Agra Fort, Chittoor Fort, Gwalior Fort and Delhi Red Fort, as well as the forts of Daulatabad, அதாவது அவுரங்காபாத், அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத், and Firoz Shah Kotla, Delhi. Palaces in Jaipur, Jaisalmer and Jodhpur signify the greatness of the Rajput dynasty that wielded enormous power from these places. So forts and palaces வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது medieval periodல build பண்ணப்பட்ட forts and palaces. Forts ன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட், சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட் and டெல்லி ரெட் ஃபோர்ட், தௌலதாபாத் ஃபோர்ட். ஸோ இது எல்லாமே வந்து medieval periodல கட்டின forts. பேலசஸ்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பேலஸ், ஜெய்சால்மர் பேலஸ், ஜோத்பூர் பேலஸ் ராஜ்புட் டைனஸ்டியோட அந்த கிரேட்னஸ் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. குதுப் மினார் அண்ட் அலை தர்வாசா, த டாம்ஸ் ஆஃப் இல்துட்மிஷ்,
Balban and all the Mughal rulers are the other prominent structures recognized as valuable sources of information. So நம்மளுக்கு ஹிஸ்டரியோட சோர்சஸா இதெல்லாம் ஆட் பண்ணுது. குதுப் மினாரா இருக்கட்டும், அலை தர்வாசா, டாம்ஸ் ஆஃப் இல்துட்மிஷ், பால்பன். ஸோ இது எல்லாமே வந்து மெடிவல் ஹிஸ்டரி சோர்சஸ்க்கு, மெடிவல் ஹிஸ்டரியோட ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சோர்சஸா ஆட் பண்ணுது. Cities in reigns such as Firozabad and Tughlaqabad in North India and Hampi in South India remain rich repositories of the history of medieval India. Cities in பார்த்தோம்னா Firozabad, Tughlaqabad and Hampi. இது மூணுமே வந்து மெடிவல் ஹிஸ்டரிக்கு ஒரு பெரிய சோர்ஸா ஆட் பண்ணுது. காயின்ஸ். ஸோ காயின்ஸ் இப்போ வந்து கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கும்போது அவங்களோட இமேஜ் இல்லை அவங்களோட ஆன்சஸ்டர்ஸோட இமேஜ் வந்து காயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க யூஸ் பண்ற சிம்பிள்ஸும் வந்து அவங்களோட பீரியடை டினோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ காயின்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். The picture and the legend on the coins convey the names of kings with their titles and portraits, events, places, dates, dynasties and logos. ஸோ கிங் வந்து ஒரு காயின் வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது அது என்னென்னலாம் இருக்கும்னா அந்த கிங்கோட இமேஜ் போர்ட்ரேட் இருக்கும். அந்த கிங்கோட இமேஜோட அவரோட டைட்டில், அவரோட நேம் அண்ட் அவங்க எந்த இடத்துல அத டிசைன் பண்றாங்க, அந்த பிளேஸ், டேட், அவங்க டைனஸ்டியோட நேம், இது எல்லாமே அந்த காயின்ல இருக்கும். The composition of metals in the coins give us the information on the economic condition of the empire. So composition of metals, இப்போ காயின்ஸ்னா டிஃபரெண்டா வந்து மெட்டல்ஸ் தான் பண்ணணும். ஸோ அந்த மெட்டல்ஸ் வந்து என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத வச்சு அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். Mention of kings' achievements like military conquest, territorial expansion, trade links, and religious faith can also be found in the coins. So coins வச்சு நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஸோட நேம், பிளேசஸ், டேட்ஸ், அவரோட இமேஜ், டைனஸ்டிஸ், லோகோஸ் அண்ட் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது, அவங்களோட மிலிட்ரி கான்குவஸ்ட் எப்படி இருந்தது, அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, ஸோ ட்ரேட் லிங்க்ஸ் எப்படி இருந்தது, அவங்களோட ரிலீஜியஸ் கூட வந்து அந்த காயின் சிம்பலைஸ் பண்ணும். So Muhammad Ghori had stamped the figure of goddess Lakshmi. So Muhammad Ghori அப்படின்றவர் ஒரு முஸ்லிம் கிங் அண்ட் அவர் வந்து அவரோட காயின்ல பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட கடவுள் லக்ஷ்மி இருக்காங்களே அவங்களோட இமேஜ் வந்து காயின்ல வச்சிருந்தாங்க. அது வந்து கோல்டு காயினா இருந்தது அண்ட் ஹேட் ஹிஸ் நேம் இன்ஸ்கிரைப்ட் ஆன் இட். அந்த லக்ஷ்மி இமேஜோட அவங்களோட நேமையும் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. This coin tells us that this early Turkish invader was in all likelihood liberal in religious outlook. So இந்த காயினை வச்சு அவரோட ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ஸோ அவர் வந்து அவரோட மக்களுக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Copper jewels are available for the study of the period of the Delhi Sultans. So Delhi Sultans அவங்களோட பீரியட்ல இருந்து காப்பர் ஜிட்டால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் டாங்கா இன்ட்ரடியூஸ்ட் பை இல்துட்மிஷ். ஸோ இல்துட்மிஷ் அப்படின்ற ஒரு சுல்தான் அவர் வந்து சில்வர்ல டாங்கா, வெள்ளியில டாங்கா அப்படின்ற காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜிஸ் கோல்ட் காயின்ஸ், முகமது பின் துக்ளக்ஸ் காப்பர் டோக்கன் கரன்சி ஆர் indicative of coinage as well as the economic prosperity or otherwise of the country of the time. So Alauddin Khilji யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கோல்ட் காயின்ஸ், முகமது பின் துக்ளக் யூஸ் பண்ணது காப்பர் டோக்கன், காப்பர் செம்பு நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ காப்பர் டோக்கன் கரன்சி. ஸோ இது எல்லாமே அவங்கள பத்தின நிறைய விஷயங்களையும் அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கண்ட்ரில இருந்த ஸ்டேட்ல இருந்த எக்கனாமிக் கண்டிஷனையும் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிவல் இந்தியால அந்த அந்த நேரத்துல அங்க இருந்த ஹிஸ்டரியை நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அதுல இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.